டாப் 6 எப்படி பெர்ஃபார்ம் பண்றதை விட இந்த மாதிரி நியூ காசில் அவே அப்புறம் வந்து இந்த போன்மத் அவே இந்த மாதிரி கேம்ஸ் எல்லாம் அங்க எப்படி பெர்ஃபார்ம் பண்றது தான் நான் வந்து ஒரு அட்வான்ஸ் ஆயிருக்குமா இல்லையான்றதை நான் முடிவு பண்ணுவேன். இந்த கேமை வந்துட்டு நீ போரிங் ஃபுட்பால் ஆடி இல்லைன்னா எக்ஸைட்டிங் ஃபுட்பால் என்னமோ பண்ணி ஏன்னா வந்து இவ்வளவு ஸ்பெண்ட் பண்ணிட்டு இல்ல இவ்வளவு பேக்கப்போட வச்சுட்டு அப்பயுமே வந்து எங்களால இந்த கேம்ஸ் ஜெயிக்க முடியலன்னா அப்புறம் நைட்ல கம்ப்ளீட் பண்ண வாய்ப்பே இல்லை. அத்லெட்டிகோ மேட்ரிட் தெரியும் என்னடா இது இவ்வளவு ஃபுல் ஃபார்ம்ல வரானுங்க, நம்ம என்னடா பண்ண முடியும் அப்படிங்கிற மாதிரி இந்த கேம்ல அத்லெட்டிகோ மேட்ரிட் ஓமா இருந்தாலும் the longer அத்லெட்டிகோ மேட்ரிட் keeps it ஒரு 1-0 அப்படி அந்த ஸ்கோர் லைன்ல வச்சிருந்தாங்கன்னா அத்லெட்டிகோ மேட்ரிட்க்கு சான்ஸ் இருக்கு. வணக்கம் அண்ட் வெல்கம் டு ஃபுட்பால் பேச்சு, தி பிக் கேம் ப்ரிவ்யூ. இந்த வீக்கெண்டுக்கு வந்து நிறைய அடிதடி எதிர்பார்க்கலாம். ஏன்னா நம்ம ஆர்சனல் நியூ காசில் இந்த டீம் மீட் பண்ணா கண்டிப்பா உண்மையிலேயே அடிதடி ஒன்று நடக்கும் பிச்சில். அது இல்லாம அதை விட பெருசா வந்துட்டு இந்த மெட்ரிட் டார்பி அவங்களெல்லாம் சொல்லவே வேணாம், சும்மாவே கலவரத்துல தான் முடியும். ஸோ நிறைய 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 எதிர்பார்ப்புகளோட இந்த வீக்கெண்ட்ல போலாம். பட் நீ எப்படா நியூட்ரலா உங்களுக்கு எப்படி ஃபீல் ஆகுது இந்த மேட்ச்லாம் வீக்கெண்ட் பாக்குறப்ப? வழக்கமா நீங்க ஃபேன் பேஸா சேர்ந்து அழுகுற கேம் இந்த கேம் தான். எப்போ அவங்களோட போய் ஆடினாலும் உங்க அழுகை நிப்பாட்டவே மாட்டீங்க. கேமுக்கு முன்னாடி இன்னைக்கே ஆரம்பிச்சிட்டாங்க. அந்த கேமுக்கு கொடுத்த ரெஃப்ரி வந்து இந்த சீசன் உங்களோட 5 மேட்ச் ரெஃப்ரிங் பண்ணிட்டானாமா. அவங்க ஃபேன்ஸ் சில பேர் அதுக்குள்ள ஆரம்பிச்சிட்டாங்க. ஒரு இடத்துல வார்ல இருந்திருக்கான், ஒரு இடத்துல 4th அஃபிஷியலா இருந்திருக்கான். அந்த லீட்ஸ் கேம்ல நீங்க ஃபைனல் ஜெயிச்சீங்களா, அந்த கேம்ல மட்டும்தான் மெயின் ரெஃபா இருந்திருக்கான். உங்க ஃபேன்ஸ் இப்பவே அழுக ஆரம்பிச்சிட்டாங்க. ஐயோ அவர் இருந்திருக்கான், இவர் இருந்திருக்கான். பட் நான் ஜென்ரலா என்ன சொல்வேன்னா, எங்களோட இந்த டாப் 6 எப்படி பெர்ஃபார்ம் பண்றதை விட இந்த மாதிரி நியூ காசில் அவே அப்புறம் வந்து இந்த போன்மத் அவே இந்த மாதிரி கேம்ஸ் எல்லாம் அங்க எப்படி பெர்ஃபார்ம் பண்றது வச்சுதான் நான் வந்து ஒரு அட்வான்ஸ் ஆயிருக்குமா இல்லையான்றதை நான் முடிவு பண்ணுவேன். ஏன்னா ஒரு நல்ல பாயிண்ட் சுபாஷ், இதை நான் உன்னை கேட்கணும்னு இருந்தேன். ஒருத்தவங்க போட்டிருந்தாங்க, இப்போ நீங்க 5 கேம் ஆடியாச்சுல்ல, 5 கேம்ல வந்து லிவர்பூல், யுனைடெட் அண்ட் சிட்டி, ஓகேவா? இந்த 3 கேம்லயுமே கியாக்கரஸ் வாஸ் மிஸ்ஸிங். ஆனா மீதி 2 கேம்ல கியாக்கரஸ் தான் மெயினா இருந்தான். லீட்ஸ் யுனைடெட்லயே அவன் தான் மெயினா இருந்தான். இன்னொரு கேம் யார் ஆடினீங்க? வெஸ்ட் ஹாமா யாரோ ஆடினீங்க. நீ வந்து டோட்டலா இப்ப ஆடின பிரீமியர் லீக் கேம்ஸ் சொல்றீங்க? பிரீமியர் லீக் கேம்ஸ். இன்னொரு கேம் யாரோ ஆடினீங்க? யுனைடெட் ஆடி இருக்கோம், லிவர்பூல் ஆடி இருக்கோம், சிட்டி. லிவர்பூல், யுனைடெட், சிட்டி, லீட்ஸ், இன்னொன்னு யாரு அது எனக்கும் தெரியல. சோ எனிவேஸ் அந்த பாயிண்ட் என்னன்னா, நாட்டிங்ஹாம் ஃபாரஸ்ட். கரெக்ட், நாட்டிங்ஹாம் ஃபாரஸ்ட். சோ அந்த பாயிண்ட் என்னன்னா, போன சீசன் வரைக்குமே வந்து இந்த மாதிரி பெரிய கேம்ல யூ கேம் அவே வித் பாயிண்ட்ஸ். டிராவோ வின்ஸோ யூ கேம் அவே வித் பாயிண்ட்ஸ். நீ சொன்ன இப்ப பாயிண்ட் தான். இந்த மாதிரி சின்ன டீம்ஸ்ல உங்களோட கோல் போட முடியல. ஒரு ஸ்டாட் இருக்கு, 7 கேம் சேர்த்து 5 கோல் போட்டிருந்தீங்க போன சீசன். அந்த 7 கேம் சேர்த்து 5 கோல் போட்டிருந்தீங்க. யாக்கரஸ் வந்து இந்த மாதிரி கேம்ஸ்ல தான் டிஃபரன்ஸ் மேக்கரா இருக்கணும் அப்படிங்கறத எதிர்பார்ப்புகளுக்கு வாங்குச்சு. அதே மாதிரி நாட்டிங்ஹாம் ஃபாரஸ்ட் கூட ஒரு கோல், லீட்ஸ் கூட 2 கோல், ஓகேவா? ஆஸ் அன் ஆர்சனல் ஃபேன் உனக்கு அது கரெக்ட் இப்ப தோணுதா? ஒரு ஹைண்ட் சைட்ல பார்த்தோம்னா, ஓ ஆமா கரெக்ட் தான், இந்த மாதிரி கேம்ல தான் கோல் போடுற காலில் யாக்கர்ஸ் அதை சால்வ் பண்ணிடுவான் அப்படின்னு. எனக்கும் ஆசை தான். எனக்கு யாக்கர்ஸ் பார்த்தா பாவமா இருக்குது. ஏன்னா வந்து அவன் எப்பவுமே வந்து ஒரு நல்ல ரன்னை கொடுப்பான். ஆனா அவனுக்கு வந்து பாலே ப்ரொவைட் பண்ண மாட்டேங்கிறாங்க. எல்லாமே வந்துட்டு சைட் பாஸ்லயே போயிட்டு இருக்கு, இல்லைன்னா விங் டிபெண்டன்ட் பிளேவாவே இருக்குது. அவனுக்கு வந்து ஃபீடே வர மாட்டேங்குது. ஸோ அவனை பார்த்தா கொஞ்சம் லைட்டா பாவமா தான் இருக்கு. இன்னைக்கு கேம்ல கூட வந்துட்டு கேரபாவ் கப்ல ஆடும்போது ஒரு 2 சான்ஸ் தான் கொடுத்தாங்க. அதுவே வந்துட்டு ரொம்ப நேரம் கழிச்சு கொடுத்தாங்க. ஸோ ஐ ஃபீல் அவனுக்கு நீ நல்லா ப்ரொவைட் பண்ணனா அவன்கிட்ட நம்ம எதிர்பார்க்கலாம். நான் முன்னாடி இப்ப சொல்லி தான் சொன்னேன், அவனுக்கு எவ்வளவுக்கு எவ்வளோ நீங்க வந்து சான்ஸ் கிரியேட் பண்றீங்களோ அப்பதான் அவனோட பொட்டன்ஷியலே பார்க்க முடியும். இல்லைன்னா அவனை வாங்கினதுக்குமே யூஸ் இல்லாம போயிடுது இப்ப. எக்ஸாக்ட்லி. ஸோ இந்த கேம் வந்து நியூ காசல் அவே. நியூ காசல் புது ஸ்ட்ரைக்கர் வால்டிமாடே வந்திருக்கான். ஃபைனலி அவங்களுக்கு கார்டன் ஃபிட் ஆயிட்டான். இன்னுமே வந்து விசா ஃபிட் ஆகல. ஸோ அவன் ஆட மாட்டான் தான் நினைக்கிறேன். அவங்களுக்கு இந்த சைடு வந்துட்டு எலாங்கா நல்ல கேம் தான் ஆடினா போனாரோ, பட் அவுட்புட் எதுவும் வரல. போன வாரம் வந்து பிரைட்டன் கூட போர்ன்மத் கூட 0-0 டிரா பண்ணாங்கன்னு நினைக்கிறேன். நியூ காசல் இந்த கேமுக்குள்ள வரும்போது அவங்களும் கேரபாவ் கப்பை ஜெயிச்சாங்க. 4 கோல் போட்டாங்கன்னு நினைக்கிறேன். நீங்களும் கேரபாவ் கப் 2-0 எக்ஸாக்ட்லி. சோ என்ன எதிர்பார்ப்புகள் இருக்கு கோயிங் பேக் டு சென்ட் ஜேம்ஸ் பார்க்? போதும், நீ என்னமோ பண்ணீங்க, 1-0 கூட ஜெயிச்சு கொடுங்க போதும் அப்படின்னு தான் இருக்குது. பட் அதுதான் எனக்கு வந்து ஒரு ஆர்சனல் ஃபேனா வந்து சொல்லணும்னா, இந்த கேம் நீங்க எது பண்ணியாச்சும் ஜெயிச்சு ஆகணும். அதுதான் நோ எக்ஸ்கியூசஸ். நீங்க இப்போ வந்து இந்த கேமை வந்துட்டு நீ போரிங் ஃபுட்பால் ஆடி இல்லைன்னா எக்ஸைட்டிங் ஃபுட்பால் என்னமோ பண்ணி, ஏன்னா வந்து இவ்வளவு ஸ்பெண்ட் பண்ணிட்டு இல்ல இவ்வளவு பேக்கப்போட வச்சுட்டு அப்பயுமே வந்து எங்களால இந்த கேம்ஸ் ஜெயிக்க முடியலன்னா அப்புறம் நைட்ல கம்ப்ளீட் பண்ண வாய்ப்பே இல்லை. ஸோ
மஸ்ட் வின் கேம் இதெல்லாம் கண்டிப்பா. என்ன அதுவும் டிஃபரன்ஸா வந்து இருக்கும்னு மேட்ச் நினைக்கிறீங்க? டிசப்பாயின்ட்மென்ட்க்கு அப்புறமா அது ஹோம்ல எல்லாம் டெஃபினட்டா வந்து இது ஜெயிச்சே ஆகணும்ன்ற ஒரு பிரஷர் கண்டிப்பா ஆர்சனல் மேட்ச் கொடுப்பாங்க தான். கீ மேட்சப்ஸா என்ன இருக்கும்னு பாக்குறேன். அது கீ மேட்சப்ஸ் போறதுக்கு முன்னாடி உங்க ஆர்சனலோட ஸ்டார்டிங் நினைப்பு எப்படி இருக்கும்? அதுதான்டா எனக்கு பதட்டமா இருக்குது. நம்ம என்னதான் வந்து அவங்க திட்டிட்டு இருந்தாலும் கடைசியில மெரினோ, ஜூபிமெண்டி, ரைஸ் தான் ஆரம்பிக்க போறாங்க. எசையா ஸ்டார்ட் பண்ண மாட்டான். இதெல்லாம் வந்துட்டு ஆல்ரெடி மன வருத்தமா ஆரம்பிப்பாங்க ஆர்சனல் ஃபேன்ஸ்லாம் பாக்குறப்ப. சோ அத மாத்தணும். ஹோப்ஃபுல்லி எஸ்ஏ இல்ல அட்டாக்கிங் அந்த மிட்ஃபீல்ட். அந்த மிட்ஃபீல்ட் வந்து நியூகாசல் மிட்ஃபீல்டுக்கு ஓகேன்னு தோணுதா? ஏன்னா இவங்க 3 பேர் டொனாலி, ஜோலின்டன் அண்ட் ப்ரூனோ கிமாரஸ்ங்கிறனால மெரினோ, ரைஸ் அண்ட் ஜூபிமெண்டி ஓகே. எசே இல்ல லெஃப்ட் இல்ல. விங்ல போட்டுட்டு யாக்கரஸ் அண்ட் சாக்கா ஆடுனா ஐ ஆம் டோட்டலி அகேன்ஸ்ட் மெரினோ அண்ட் த மிட்ஃபீல்ட். ஏன்னா இன்னைக்கு கேம் நீங்க பாத்தியான்னு தெரியல. கார்பாகோ அப்பயுமே வந்துட்டு அவன் ரொம்ப ஸ்லோவா இருக்கான்டா. அவர் டிசிஷன் மேக்கிங்கா இருக்கட்டும், லைக் ப்ரொக்ரெசிவ் பாஸ் பண்றதுக்கு ரொம்ப ஸ்லோவா இருக்கான். அவனோட ஸ்ட்ரைக்கர்ல போட்டா ஓகே, அப்பப்போ ஆடுவான். பட் அந்த டிஃபென்சிவ் மிட்ஃபீல்ட் அந்த 8 ரோல் எல்லாம் வந்து கொஞ்சம் நாட் சோ கிரேட். எஸ்பெஷலி அங்க எல்லாம் பிசிக்கல் இது வர சென்டர் டிஃபென்சிவ் மிட்ஸ் டொனாலி, கிமாரஸ், ஜோலிங்டன்லாம். ஸோ இன்னும் கொஞ்சம் பிசிக்கலா இருக்கணும். இவன் அப்பப்போ பால் லூஸ் பண்ணிடுவான் வேற. ஸோ அது கொஞ்சம் நம்மளுக்கு ஒரு ப்ராப்ளம் தான். ஐ திங்க் இந்த பெரிய மேட்சப்பா நான் வந்து சாக்கா வர்சஸ் லிவரமெண்டோ பாக்குறேன். ஏன்னா லிவரமெண்டோ லெஃப்ட் பேக் ஆடுறான். சாக்கா வந்து ஸ்டில் கமிங் ஃப்ரம் இன்ஜுரி. சாக்கா வேற. சோ அவனும் ஃபுல் ஃபிட்டா இல்ல. கேரபோ கப் கேம்ல ஆடினான்னு நினைக்கிறேன். 10 நிமிஷமா என்னமோ ஆமா, ஆடினானா? இல்ல ஐ பிளேட் இது 60 மினிட்ஸ் வரைக்கும் ஆடினான் சாக்கா. ஸோ ம். டெஸ்ட் பண்ணி வச்சாங்க. ஆமா, இஸ் பேக். ஹோப்ஃபுல்லி இந்த கேம் ஃபுல்லா ஆடலாம் ஹோப் பண்ணுவோம். ஐ திங்க் அந்த ஒரு பேட்டில் தான் உங்களுக்கு அந்த கேமே டிசைட் ஆகும் மாதிரி எனக்கு தோணுது. யாக்கரஸ் வழக்கம் போல 2 பெரிய டிஃபெண்டர் அங்க. ஏன்னா டான் பர்ன் அண்ட் ஃபேபியன் ஷேர். இதுக்கு நடுவுல யாக்கரஸ் எங்க ஓடி போய் கேப் கிடைச்சு கோல் போடுவாங்கிறது தெரியாது. ஏன்னா அவனுங்க இவனோட பெருசா இருப்பானுங்க அங்க டிஃபென்ஸ்ல. சென்ட் ஜேம்சஸ் பார்க் அவே பயங்கர டிஃபிகல்ட்டான ஸ்டேடியம். நாங்களே போய் திக்கி திண்டாடி கடைசியில அவங்கள 10 மணி போக வச்சு அப்புறம் கடைசியில ஒரு கோலை போட்டுட்டு ஜெயிச்சுட்டு வந்தோம். ஐ திங்க் வால்டிமாடே வில் பிளே. அங்க வந்து ஐ திங்க் வால்டிமாடே வில் ஸ்டார்ட். கார்டன் ஆன் த லெஃப்ட் அண்ட் ரைட் எலாங்கா ஆடுவான்னு தான் நினைக்கிறேன். அவங்களோட மிட்ஃபீல்ட் அண்ட் அவங்களுடைய டிஃபென்சிவ் பேரிங். ஐ திங்க் இட்ஸ் அ வெரி ஈவன் கேம் அந்த கேம். நீ எப்படி இந்த கேம் பாக்குற? ஐ திங்க் இட்ஸ் வெரி வெரி ஈவன். நானும் ஒத்துக்கிறேன். ஈவனா தான் இருக்க போகுது. ஏன்னா வந்து கார்டன் வந்துட்டு அகைன்ஸ்ட் ஆர்சனல் நியூசன்ஸ் தான் ப்ரூவ் பண்ணிருக்கான் பாஸ்ட்லயுமே. நல்லா லெஃப்ட் சைடு விங்கா இருக்கட்டும், சென்டர்லாம் மாறினா அங்கேயுமே நல்லா ஆடுவான். ஸோ அவனை பிடிக்கிறதே முதல்ல கஷ்டமா இருக்கும். அது இல்லாம நம்ம ஷவுட்டோட எலாங்காக கொடுக்கணும். அவர் அந்த ரைட்ல ஆடும்போது சூப்பரா கிராஸ் பண்ணிட்டு இருக்கான். நல்ல ஒரு பிளே கொடுத்துட்டு இருக்கான். ஸோ எலாங்காவுமே ஒரு பெரிய த்ரெட்டா இருப்பான் அந்த கேம்ல. ஸோ இது ஒரு நல்ல ஒரு இம்ப்ரூவான ஒரு நியூகாசில் சைடு. என்ன ஒண்ணு, ஐசாக் கொடுத்த த்ரெட் இந்த வாட்டி இல்லை. ஏன்னா ஆப்வியஸ்லி வேர்ல்ட் கிளாஸ்ன்றதுனால அவன் அன்எக்ஸ்பெக்டடா எது வேணா ப்ரொடியூஸ் பண்ணலாம். பட் அந்த மாதிரி பிளேயர்ஸ் வந்து இப்போ இல்லை. ஸோ இட் பி சிஸ்டமேட்டிக்கா தான் இருக்கும் அவனோட கேம்ன்றது. நான் அதை தான் சொல்ல வரேன். லைக் ரொம்ப அவுட் ஆஃப் த ப்ளூலாம் எதுவும் எதிர்பார்க்க முடியாது. எவ்வளோ இம்பார்ட்டன்டா இது? 5 பாயிண்ட்ஸ் பேக் ஆல்ரெடி டு லிவர்பூல். 100% இம்பார்ட்டன்ட். இந்த கேம்லாம் நம்ம அதான் சொல்றேன்ல, ஆர்சனலுக்கு இந்த கேம் ஜெயிக்கலன்னா டைட்டில் சான்ஸ் இதோட முடிச்சிருக்குன்னு நம்ம நம்பிட்டு இவ்வளோ அடுத்த வேலையை வலியாவா? ஏய் ஆமாடா, ஐ ஃபீல் ஐ மீன் இல்லைன்னு சொல்ல முடியாது. பட் இது ரொம்ப இம்பார்ட்டன்டான ஒரு கேம் இது. ஏன்னா ஆல்ரெடி வந்து லிவர்பூல் எங்கேயோ லீட்ல இருக்கீங்க. நீங்க போற வேகத்தை பார்த்தா நீங்க குறைக்கிற மாதிரி தெரியல. ஸோ எங்களுக்கோ சிட்டிக்கோ நடுவில் காம்படிஷன்ல இந்த கேம் வந்து ரொம்பவே முக்கியம். எக்ஸாக்ட்லி. நான் வந்து ஐ எம் கோயிங் ஃபார் அ டிரா. நீ என்ன எதிர்பார்க்குற? நீ அதுக்கு தான் போவ. உனக்கு அதான் ஆசை. ஹோப்ஃபுல்லி 1-0 வின். பெருசால இப்ப ஆடுற ஃபுட்பால்ல வச்சு பார்த்தோம்னா ஆர்சனல் கிட்ட இருந்து நான் ஐ வுட் பி ஹாப்பி வித் 1-0. ஏன்னா கொஞ்சம் ரொம்ப ஃபிளாட்டா இருக்கு. உண்மையா சொல்ல போனா போரிங்கா தான் இருக்கு ஆர்சனல் கேம். போன வாரம் எவ்வளவு போட்டு பெரட்டுறோம்னு சிட்டிட்ட. இப்ப அப்படியே மேனேஜர் அமுக்கிட்டாரா? டேய் ஆமாடா, லைக் நான் அது கூட ஓகே. ஏன்னா இப்ப நீங்க இந்த போர்ட்வேல் கேம்ல கூட பார்த்தப்ப அப்பவே ஒரு அர்ஜென்சி இல்ல. மேபி அதுதான் அவங்க கேம் பிளான் தெரியல. ரொம்ப டயர் ஆகாம பால் வச்சுட்டே மெயின்டைன் பண்றதா அவங்க பிளான் தெரியல. பட் ரொம்ப ஃபிளாட்டா இருந்தது. எனக்கு வந்து ஒரு எக்ஸைட்டிங்காவே இல்ல. இந்த லாஸ்ட் 2-3 கேம்ஸாவே அப்படிதான். அதனால வந்து ஒரு 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 எக்ஸைட்மெண்ட்டே வர மாட்டேங்குது ஆர்சனல் ஃபேனுக்கு. எக்ஸாக்ட்லி. சுபாஷ் வின்னுங்கிறான், நான் டிராங்கிறேன். அதை தவிர்த்து மெட்ரிட் டார்பி இருக்கு இந்த வீக்கெண்டு. ஏன்னா அத்லெட்டிகோ மெட்ரிட் இப்பதான் ஹூலியன் ஆல்வரஸ் ஒரு ஹேட்ரிக் போட்டுட்டு அந்த கேம் இன்னைக்கு வின் பண்ணிட்டு வராங்க. லாலிகால அத்லெட்டிகோ மெட்ரிட் நேத்து வந்து ரியல் மெட்ரிட் ஈஸியா வந்து ஜெயிச்சுட்டு வந்தாங்க. 2-0 கோல், 3-0 நினைக்கிறேன். அதுல ஒரு வினிசியஸ் ஜூனியர் ட்ரிவேலா கோல் வேற. பயங்கரமான இல்ல அதான் அந்த கேம்ல பார்த்த ஃபுல்லா. சோ அதுல சூப்பரான பெர்ஃபார்மன்ஸ். எத்தனை சான்ஸ் கிரியேட் பண்ணாங்க தெரியுமா? லைக் எம்பாப்பேவா இருக்கட்டும். ஃபர்ஸ்ட் ஹாஃப் ஆக்சுவலி எம்பாப்பே ஒரு ப்ரொவைடர் ரோல் ஆடிட்டு இருந்தாரு. அவ வந்து நல்லா வினிஷியஸ் ரிலீஸ் பண்றது, மஸ்தாண்டு ரிலீஸ் பண்றது, இந்த மாதிரி நல்லா சூப்பரா ஆடிட்டு இருந்தான்.
வினிஷியஸ் வந்து டேக் ஆன்ஸ்லாம் ஈஸியா ட்ரிபிள், இதெல்லாம் பிரைம் வினிஷியஸை பார்த்தா மாதிரியே இருந்துச்சு. சூப்பரா நீ சொன்ன மாதிரி அந்த ட்ரிவேலெல்லாம் இன்கிரெடிபிள் கோல். எப்படி அடிச்சானே தெரியல. அந்த ஒரு ஆங்கிள் பிஹைண்ட் த கீப்பர் ஆங்கிள்லாம் காமிச்சாங்க. வேற லெவல்ல போச்சு அந்த கோல்லாம். ஸோ அவன் மஸ்டாட் ஒன் ஃபர்ஸ்ட் கோல் ஃபார் ரியல் மேட்ரிட், அதுவும் ரைட் ஃபுட்ல அடிச்சாரு. எம்பாப்பே சொல்லவே வேணாம், ஃபார்ம் ஆஃப் இஸ் லைஃப், எல்லா கேமும் கோல், கேம் ஆடினாலே கோல்ன்ற மாதிரி போயிட்டு இருக்குது. ஸோ அவங்க செம்ம. நீ ஆல்வரஸ் பார்த்துருக்க, ஆனா அத்லட்டிக்கோட சீசனை இது வரைக்கும் எப்படி ரொம்ப ஒரு மாதிரி ரொம்ப ஸ்லோ ஸ்டார்ட்ல தானே போயிட்டு இருந்துச்சு அவங்களுக்கு. போன சீசன் எப்படி ஸ்டார்ட் பண்ணாங்களோ அதே மாதிரி இந்த சீசன் ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. ஏதோ புதுசா ட்ரை பண்ணி பார்க்கலாம் அப்படின்னு ஆரம்பிச்சு அப்புறம் ஃபால்ட் ஆகி அப்புறம் ஐயோ திருப்பி நம்மளுக்கு தெரிஞ்சதே போயிடலாம் அப்படிங்கிற மாதிரி ஒரு இதுதான் போயிருக்கு. பட் ஹூலியன் ஆல்வரஸ் ஒரு லாஸ்ட் 2-3 கேம்ஸா ஆடல. அண்ட் இந்த கேம் தான் திருப்பி லைனப் குள்ள வந்தான். 2-1 டவுன் 88th மினிட் கோல், ஈக்குவலைசர் கோல் போட்டான். 88th மினிட் வின்னர் கோல். கம்பேக் கேம்ல வந்து ஹேட்ரிக் ஹூலியன் ஆல்வரஸ்க்கு. ஸோ பயங்கர கான்பிடன்ஸோட தான் இந்த கேமுக்குள்ள வருவாங்க. அத்லெட்டிகோ மேட்ரிட் ஹோம் கேம் வேற. இன்னைக்கு ஆடின கேம்ல வந்து கிட்டத்தட்ட 20 ஷாட் எடுத்தாங்க. அதுல கிட்டத்தட்ட 10 ஷாட் ஆன் டார்கெட் வேற. இது வந்து அன்லைக் அத்லெட்டிகோ மேட்ரிட். இன்னொன்னு சொல்லிக்கிறேன், லிவர்பூல் கூட வந்து சாம்பியன்ஸ் லீக் கேம்ல வந்து ஆடினாங்க. ஃப்ரண்ட் ஃபுட்ல ஆடணுமேங்கிறதே ஆடினாங்க அவங்க. நான் அத்லெட்டிகோ வழக்கமா நம்ம அத்லெட்டிகோ மேட்ரிட் நான் பார்த்தது என்ன இருக்கும், பின்னாடி நிப்போண்டா அவங்க வரட்டும் நம்ம கவுண்டர்ல போய் அடிச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு. பட் நோ, இந்த அத்லெட்டிகோ மேட்ரிட் வந்து இந்த வருஷம் அட்லீஸ்ட் அவங்க வந்து they are really wanting to go forward. இன்னுமே அவங்களுடைய ஸ்டார் பிளேயர் அலெக்ஸ் பயனா வாங்கினாங்க வலன்சியால இருந்து, எங்கேயும் அவன் இன்னுமே வரல. அவன் இன்னும் இன்ஜுரியில தான் இருக்கான். அவன் வந்தானா இன்னும் நல்ல ஃப்ரீ ஃப்ளூயிடா ஃபுட்பால் கண்டிப்பாக இருக்கும் தான் எதிர்பார்க்கறேன். பட் அவன் இன்னும் வரல. ஸோ ஐ திங்க் தே வில் பி லிட்டில் காஷியஸ். நீ சொன்ன மாதிரி அத்லெட்டிகோ மேட்ரிட் வந்து இன்னும் கான்ஃபிடன்ஸ் வரல. ஒரு 3 கேம் தொடர்ந்து ஜெயிச்சா ஓகே நம்ம கான்ஃபிடன்ஸ் வருதுடா, ரியல் மேட்ரிட் எதிர்த்து போலான்னு இருக்கும். அவனுங்க 6 wins in a row, 18 points taken, 6 wins in a row. அவங்க வராங்கங்கும்போது ஆவரேஜ் 2 கோல்ஸ் போட்டுருக்காங்க. கரெக்ட், எக்ஸாக்ட்லி. எந்த கேம்லயும் வின் பண்ணல. இன்னும் 2 கோல்ஸ் கன்சீட் பண்ணிக்கிறான்னு நினைக்கிறேன் மேட்ரிட். அதுல ஒன்னு தான் ஓபன் பிளே கோல் அவங்க கன்சீட் பண்ணதுல. சோ அதனால வந்து அத்லெட்டிகோ மேட்ரிட் தெரியும், என்னடா இது இவ்வளவு ஃபுல் ஃபார்ம்ல வரானுங்க, நம்ம என்னடா பண்ண முடியும் அப்படிங்கிற மாதிரி தான் இந்த கேம்ல அத்லெட்டிகோ மேட்ரிட் ஹோமா இருந்தாலும் the longer அத்லெட்டிகோ மேட்ரிட் கீப்ஸ் இட் ஒரு 1-0 அப்படி அந்த ஸ்கோர் லைன்ல வச்சிருந்தாங்கன்னா அத்லெட்டிகோ மேட்ரிட்க்கு சான்ஸ் இருக்கு. இல்ல ரியலியாவே ரியல் மேட்ரிட் 2 கோல் போட்டா கூட எனக்கு தெரிஞ்சு கேம் ஓவர். கண்டிப்பா. ஆமா. ஆனா அதுக்கெல்லாம் முன்னாடி நம்மளோட ஸ்டார்டிங் லைன் நம்ம வந்து ஒரு வாட்டி பாத்துருவோம். ஐ ஃபீல் அதான் அத்லெட்டிகோ மேட்ரிட் வந்துட்டு 4-4-2 அதுதான் அவங்களோட யூஷுவல் ஃபார்மேஷனா இருக்கு இந்த வருஷத்துக்கு, which is சர்ப்ரைசிங். ஏன்னா இந்த மாதிரி அவங்க ஆடுவாங்கன்னு நான் எதிர்பார்க்கல. அதான் ஓப்லாக் அண்ட் கோல் கீப்பர் அண்ட் டிஃபென்ஸ்ல வந்து லாங்லே லீ நார்மாண்டு, யொரண்டே அண்ட் நான்கோ, இதுதான் டிஃபென்ஸ். மிட்ஃபீல்ட்ல வந்து கொன்சாலஸ், பரையோஸ், கொக்கே, சிமியோனி. அட்டாக்ல வந்து ராஸ்படோரி அண்ட் ஆல்வரஸ். ஸோ இதுல வந்துட்டு அவங்களோட ஆக்சுவலா ஒரு போன சீசன்லாம் வந்துட்டு இவன் கானர் கேலகர் வந்து ஒரு மெயின் இம்பார்ட்டன்ட் பிளேயரா இல்ல. அதான் இன்னைக்கு கேம்ல வந்து கேலகர் ஆடி இருக்கான். ராஸ்படோரிக்கு பதிலா இவனும் திரும்பி வந்துட்டான், கிரீஸ்மனும். சோ இன்னைக்கு வந்துட்டு நீ சொன்ன மாதிரி அவங்க வந்து 4-4-2 ஆடுறதுக்கு பதிலா திருப்பி பேக், நான் சொன்னேன்ல திருப்பி போயிடுவாங்கன்னு, 5-3-2 ஆடி இருக்காங்க இன்னைக்கு. சோ அதனால வந்து இன்னைக்கு வந்து நீ சொன்ன மாதிரி ஹாவி காலான் லெஃப்ட் பேக்ல ஆடினா, இவன் கேலகர் உள்ள வந்துட்டான், கிரீஸ்மன் உள்ள வந்துட்டான். ஸோ கிரீஸ்மன் அண்ட் இவனும் ஆடினாங்க மேல, ஆல்வரஸ், ஹூலியன் ஆல்வரஸும். அத்லெட்டிக் ரியல் மேட்ரிட் பொறுத்த வரைக்கும் தே ஆர் ஸ்டில் ஷேக்கி, டிஃபென்ஸ்ல ஷேக்கி. ஐ எம் நாட் yet பாத்துருவோம். அப்படியே வந்து ரியல் மேட்ரிட்ல வந்துட்டு அதான் இப்ப வந்து கரையாஸ் அண்ட் யூசன் இது வந்து அவங்களோட நியூ பார்ட்னர்ஷிப். ஏன்னா இது அவங்க ஆப்வியஸ்லி எக்ஸ்பீரியன்ஸ். போன சீசன் என்னன்னா எல்லாருமே ரொம்ப எக்ஸ்பீரியன்ஸ் தானே பேக் லைனா இருந்துச்சு, பட் ஸ்டில் அவங்க ரொம்ப ஷேக்கியா தான் இருந்தாங்க, அது சொல்லிடணும். ஏன்னா ரூடிகர், ஆலபா இந்த மாதிரி காம்பினேஷன்ல ஆடிட்டு இருந்தாங்க, மெலிட்டாவெல்லாம். இப்போ வந்து யூசன் அண்ட் கரையா சொல்றாங்க. மெலிட்டாவ் என்னாச்சுன்னு தெரியல, பட் எனிவே அதுக்கப்புறம் அசென்சியோ அண்ட் கார்சியா அந்த விங் பேக்ஸ், வால்வர்டே, செபேயாஸ், கூலர், மஸ்தாண்டுவானோ, வினிஷியஸ் அண்ட் எம்பாப்பே. சோ இதுல ஏதாச்சும் உங்களுக்கு சேஞ்சஸ் தெரியுதா? இல்லனா மேபி நான் சொன்ன மாதிரி மிலிட்டாவ் வேணா அவர் ஸ்டன்னர் கோல் போட்டாங்க லாஸ்ட். அதான் ஐ திங்க் இந்த கேம்ல மேபி ரெஸ்ட் பண்ணிருப்பாங்களா இருக்கும். சோ கண்டிப்பா கரேராஸ், மிலிட்டாவ் அண்ட் ஹியூசன் விளையாடுவாங்க, நோ டவுட். அண்ட் ரைட் பேக் வந்து ஐ திங்க் கார்வால் வில் கம் பேக் இன் டு தி லைன் அப். மிட்ஃபீல்ட் 4 நமக்கு தெரியும், பெல்லிங்ஹம் இஸ் பேக். போன கேம் வந்து கடைசியா பெல்லிங்ஹம் ஒரு 10 நிமிஷம் 5 நிமிஷமா தான் விளையாடினான். ஸோ ஐ திங்க் ஹீல் கம் ஸ்ட்ரைட் இன் டு த லைன் அப். அவன் வால்வர்டே, மஸ்டாண்டுவானோ வில் பிளேன்னு நினைக்கிறேன். அண்ட் அந்த இன்னொரு மிட்ஃபீல்டர் யாருன்னு தெரியல. ஐ திங்க் தேல் கோ அப் டாப் வித் பெல்லிங்ஹம், சாரி வித் வினிஷியஸ் அண்ட் வித் எம்பாப்பே. இல்ல கூலர் ஆட வச்சுட்டு மிட்ஃபீல்ட்ல 3 தான் வச்சு ஆடுவாங்களா அப்படிங்கறதும் யோசனையா இருக்கு. ஏன்னா சமேனியில ஆடலாம். ஸோ இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கு. இவங்க வந்து ஆப்ஷன்ஸ் இருக்கு இவங்களுக்கு. நான் 4-4-2 மேல போக முடியும், இல்ல நான் கூலர் வச்சுட்டு 4-3-3 போக முடியும். சமேனி, வால்வர்டே அண்ட் பெல்லிங்ஹம் வச்சுட்டு அதுவும் சான்ஸ் இருக்குது. இல்ல செபேயாஸ் வச்சு எனக்கு கொஞ்சம் மிட்ஃபீல்ட் சாலிடாரிட்டி வேணும்னு நினைச்சா கூட அவங்க பண்ணலாம்.
சோ he has a lot of options இப்போதைக்கு. அதுதான் நான் வந்து இந்த இடத்துல தான் ஷாபி அலோன்சோ அப்ரிஷியேட் பண்ணேன். ஏன்னா வந்து சூப்பரான டீம் ரொட்டேஷன் பண்ணி எல்லாருக்குமே சான்ஸ் கொடுத்து எல்லாருக்கும் ஒரு அளவுக்கு மேட்ச் ஃபிட்னஸ் கொடுத்து ரெடியா வச்சிருக்காரு. இந்த மாதிரி வந்து சப்போஸ் ஏதாவது நடந்ததுன்னா ரீப்ளேஸ் பண்றதுக்கு இவங்க வந்து கொஞ்சம் மேட்ச் ஃபிட்னஸ் எக்ஸ்பீரியன்ஸோட இருக்குமே. வந்து ஐ திங்க் யாரை கூப்பிட்டாலுமே இப்ப நம்ம சொன்ன மாதிரி யாரை கூப்பிட்டாலுமே அவங்க ரெடியா தான் இருப்பாங்க இந்த கேம்ல. கூலர் மேபி எனக்கு டவுட்ஃபுல். ஏன்னா அத்லட்டிக்கோலாம் எவ்வளவு ஸ்ட்ராங்கா இருப்பாங்க தெரியும். சின்ன பையன் போட்டு நசுக்கிடுவாங்களோன்னு தோணுது. அதனால அதுக்கு ஆப்வியஸ்லி பெல்லிங்காம் இன்னும் டெக்னிக்கலி சாவி, அவர் இன்னும் பிரில்லியண்டா இருப்பார் பால்ல. இந்த பிரஸ் ரெசிஸ்டன்ட்லாம் அதெல்லாம் அந்த விஷயத்துலலாம். ஸோ ஐ ஃபீல் நீ சொன்ன மேபி ஸ்டார்ட் பண்ணாங்கன்னா பெல்லிங்காம் ஸ்ட்ரெயிட் டு தி லைன் அப் வந்து சூப்பரான ஒரு பூஸ்டா இருக்கு அவங்க டீம். நான் அதான் யோசிக்கிறேன், பெல்லிங்காம் இல்லாமயே 6 wins in 6 அவங்க. நீ பெல்லிங்காம் வேற வரான், கிளட்ச் பிளேயர் அவன், பயங்கரமான கிளட்ச் பிளேயர் அவன். அதனால அவன் வந்து என்ன பண்ண போறான்னு தெரியல. I am seeing an easy Real Madrid victory away from home இருந்தாலும் it should be easy. சொல்றேன் பட் இது ஈஸின்னு சொல்றப்பதான் நான் வந்து உங்களோட ஹெட் டு ஹெட் எடுத்து பார்த்தோம்னா லாஸ்ட் whatever 50 கேம்ஸ்ல வந்துட்டு அத்லட்டிகோ வந்து 14 wins, ரியல் மேட்ரிட் 22 wins. ஓகே ஓரளவுக்கு டிஃபரன்ஸ் இருக்குதான். ஆனா அதுல வந்துட்டு 17 டிராஸ். மோஸ்ட் ரீசென்ட் கேம் வந்து இதே பிக்சர் போன வருஷம் பார்த்தோன்னா 1-0 டிரா முடிஞ்சது. அதுவே ரிவர்ஸ் பிக்சர் பார்த்தாலும் 1-0 டிரா தான் முடிஞ்சது. அதுக்கு முன்னாடி மேட்சும் வந்துட்டு லாலிகால வந்து 1-0 டிரா தான் முடிஞ்சது. ஸோ சாம்பியன்ஸ் லீக்ல மட்டும் ரியல் மேட்ரிட் 2-1 ஜெயிச்சாங்க. அண்ட் அதுக்கு முன்னாடி கோப்பா டெல் ரேல வந்துட்டு அத்லட்டிகோ 4-2 ஜெயிச்சாங்க. ஸோ லாலிகான்னு பார்த்தோன்னா ஹிஸ்டாரிக்கலி இந்த லாஸ்ட் ஃபியூ கேம்ஸ் டிரால தான் முடிஞ்சிருக்கு. அதுவும் 1-0 டிரா தான். ஸோ நம்ம வந்து ஒரு ஃபயரான கேம் எதிர்பார்க்கலாம் தான். இருக்க முடியுமா தெரியல. அதான் சோ இந்த கேம் வந்து சாட்டர்டே ஃபர்ஸ்ட் டே மக்களே. சோ ஃபர்ஸ்ட் கேம் அத்லட்டிகோ மேட்ரிட் ரியல் மேட்ரிட் கேம் சாட்டர்டே, அண்ட் தென் நியூகாசல் ஆர்சனல் கேம் ஆன் சண்டே. மறக்காம உங்களுடைய காமெண்ட்ஸை போடுங்க. நாங்க